ஹலோ மக்களே, நம்ம சேனலில் இந்த வீடியோவிலேருந்து டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது டெய்லி ஒரு 5 to 10 கொஸ்டின் டாபிக்ஸ் வைஸான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்து இந்த ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் அந்த மெத்தடில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா இந்த வீடியோலேயே அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். அந்த டெலகிராம் குரூப் லிங்க்கு இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்கமிங் குரூப் 4 எக்ஸாமுக்கான நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே கண்டக்ட் பண்ண போகிறோம். 4/5/2025 வரைக்கும் அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 ருபீஸ் தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சியோட புதிய சிலபஸ், அதாவது அந்த தமிழ் புதிய சிலபஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் PDF, அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற GS தமிழ் எல்லா டாப்பிக்குமான ஒரு 15,000க்கும் மேற்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டாபிக் வைஸாக பிரிச்சே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கோட கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் இருக்கும். ஒரு 20 டாபிக் உண்டு. அதற்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் ஒரு 3000க்கும் மேற்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உண்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த மேக்ஸ் ரீசனிங்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸ்பிளேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் ஒரு 25 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த தேர்வோட அட்டவணை எல்லாமே இந்த PDFல கொடுத்துருக்கேன். இந்த PDF லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வைஸாக ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் எல்லா டாப்பிக்குமே எடுத்திருக்கோம். அது வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக இருக்கும். அதோட PDF புக் பேக் கொஸ்டினுக்குன்னு சொல்லி ஆன்சருக்கான PDF தனியாக ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் புக்ஸ் PDF பாலிட்டி ஹிஸ்ட்ரி, ஏன்னா இது எல்லாத்துக்குமே அவுட் சோர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்றனால பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்குன்னு செப்பரேட்டான மெட்டீரியல் PDF. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஜூன் 2024லேருந்து ஜூன் 2025 வரைக்கும் இருக்கிற மந்த்லி கரண்ட் அஃபேர் PDF எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாக தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். கிளாஸஸ், டெஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் எல்லாமே டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருவோம். அந்த டெலகிராம் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் 4 பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083ன்ற நம்பருக்கு கூகுள் பே மூலமாக பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்மின் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கன்னா அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. பேட்ச் பற்றி எந்த டவுட்னாலும் இந்த அட்மின் வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த PDFல லிங்காக கொடுத்துருக்கேன். இந்த பேட்சை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே அந்த தேர்வு அட்டவணை என்னென்னக்கு என்னென்ன டெஸ்ட்டு என்னென்ன டாப்பிக்லாம் கலந்து வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் இந்த PDFல இருக்கும். எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ முதல் கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் மீச்சிமா 120 எனில் பின்வருவனவற்றுள் எது மீப்போவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, எது மீப்போவாக இருக்க முடியாதுன்னு மீச்சிமா மட்டும் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 35. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீச்சிமா மீப்போவோட பொது அந்த மீனிங் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். மீச்சிமானா என்ன? மீச்சிறு பொது மடங்கு, அந்த கொடுத்துருக்க நம்பரெல்லாம் உருவாக்கக்கூடிய பொது மடங்கு, அப்போ காமனான நம்பர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீப்பெரு பொது வகுத்தி, அதுதான் மீப்போவா. அதாவது கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் காமனாக வகுக்கும். ஓகேவா, காமனாக உருவாகிற மடங்கு தான் 120, காமனாக வகுக்கிற நம்பர் தான் மீப்போவா. அப்போ மீப்போவாவா இது எல்லாமே இருக்கணும்னா அந்த நம்பர்ஸால் உருவாகிற இந்த மடங்கையும் அது மீதியின்றி வகுக்கணும். இந்த 4 நம்பருமே இந்த நம்பரை மீதியின்றி வகுக்கணும். அப்படி வகுக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா எது வகுபடலையோ அதுதான் மீப்போவாவாக இருக்கும். உதாரணமாக இந்த 120 8ஆல் அடித்து பாருங்கள். 120/8 8 8 மிச்சம் 4 வரும். 8 40 மீதியின்றி அடிபடும். அடுத்து 120 12ஆல் சொல்லவே தேவையில்லை. 12 12 0ன்னு வந்துடும். அடுத்து 120 24 12ஓட 2 மடங்கு தான் 24. அப்போது 24 24 5 24 120ன்னு வந்துடும். ஆனால் கடைசியாக இந்த 120 35ஆல் வகுத்து பாருங்கள். சரியாக வகுப்படாது. 35 35 2 35 70 3 35 105ன்னு வரும். அடுத்த 35னா 140ன்னு போயிடும். ஓகேவா, மீதி இன்றி வகுப்படாது. அடித்தானாக்கா 7 35, அதுக்கப்புறம் 1 5 மிச்சம் 4 8 40ன்னு 18/7ன்னு தான் வரும். பின்னமாக போகும், இல்லைனா மீதி ஏதாவது வரும். அப்போது இந்த ஒரு நம்பர் தான் வகுப்படலை அப்படின்றப்ப இது கண்டிப்பாக பொது வகு என்ன இருக்காது. அப்போ இது மீப்போவாக கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஓகேவா, அதோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டாலே போட்டுற முடியும். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். கணக்கு படித்து பாருங்கள். 2 ஸ்கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 இன்ட்டு 7/4, அடுத்து 2 ஸ்கொயர் இன்ட்டு 3/5 அது இன்ட்டு 5 ஸ்கொயர் 7/6, அடுத்து 2 ஸ்கியூப் இன்ட்டு 5 ஸ்கியூப் இன்ட்டு 7 ஸ்கொயர்.
இதோட மீப்போவா காண்கன்னு கேட்டிருக்காங்க. மீப்போவா அதாவது பார்த்தீங்கன்னா மீப்பெரு பொது வகையன். அப்படின்னாக்கா எல்லாத்துலேயுமே காமனாக சின்னதாக இருக்கிற நம்பர் என்னன்னு பார்த்து எடுத்தாலே போதும். இதில் பாருங்கள் 2 ஸ்கியூப் இருக்குது, 2 ஸ்கொயர் இருக்குது, இதில் 2 ஸ்கியூப் இருக்குது. கம்மியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 2 ஸ்கொயர். அப்போது 2 ஸ்கொயர் பெருக்கல் 3 ஸ்கொயர் 3 பவர் 5. இங்கே 3 இல்லை அப்படின்னாக்கா 3 இல்லை அப்படின்றப்ப இங்கே 3 வராது. எல்லாத்துலேயுமே காமனாக ஒரு நம்பராவது இருக்கணும். இல்லை அப்போ இங்கே பாருங்கள் 5, இங்கே 5 ஸ்கொயர், இங்கே 5 ஸ்கியூப். 5 தான் சின்ன நம்பர். அப்போது 5 மட்டும் எடுத்துக்கணும். எது சின்னதோ அதை மட்டும் எடுத்துக்கணும். 7 பவர் 4, 7 பவர் 6, 7 பவர் 2. சின்னதாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் 7 பவர் 2 இருக்குது. அப்போது 7 ஸ்கொயர். இது அப்படியே பெருக்கி போட்டால் அதான் மீப்போவா. அப்போது 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5 பெருக்கல் 7 பெருக்கல் 7. எப்பவுமே 5 கடைசியாக தான் பெருக்கணும். அப்போ 2 4, 4 28, 28 பெருக்கல் 7, 8 56 மிச்சம் 5, 7 14 5 19 வரும். அப்போ 196 பெருக்கல் 5. 196ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். அதில் அப்படியே பாதியாக்கி 0 போடணும். 19னா 18ல் பாதி 9, 1னா 16ல் பாதி 8, கூட ஒரு 0 சேர்த்துக்கிட்டால் அதான் 5ஆல் பெருக்கிறது. 5 11ஆல் பெருக்கிறதுக்கெலாம் ஈஸியாகவே ஷார்ட்கட் தெரியும். அப்போது 980 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அதோட மீப்பெரு பொது வகையன் மீப்போவா. ஓகேவா? எல்லாத்துலேயுமே சின்ன நம்பராக எடுத்துக்கணும். இதுவே இதுக்கு மீச்சமாக கேட்டிருந்தால் எல்லாத்துலேயுமே இருக்கிற பெரிய மடங்கு நம்பராக எடுத்து பெருக்கி போட வேண்டியதான். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். 200க்கும் 300க்கும் இடையே 6 8 9. ஓகேவா? இதெல்லாம் 6 8 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க. ஓகேவா? 200க்கும் 300க்கும் அந்த நம்பர் இருக்கணும். ஆனால் அந்த நம்பர் எல்லாமே 6ஆலையும் வகுப்படணும், 8ஆலையும் வகுப்படணும், 9ஆலையும் வகுப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி 3மே வகுப்படுற எண்ணை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 3ஆலையும் வகுப்படுற காமனான நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு 6 8 9ஆல் காமனாக வகுப்படணும். அதாவது பொது மடங்காக இருக்கணும். அப்படின்னால என்ன அர்த்தம்? மீச்சீமா. ஓகேவா? மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சி அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிக்கணும். 6 8 9க்கு எல்சிஎம் 3ஆல் போட்டால் 7 3 6, 8 3 9, மறுபடியும் 2ஆல் போட்டால் 1 2 2 4 2 8 3ன்னு வரும். அப்போ 3 பெருக்கல் 2 பெருக்கல் 4 பெருக்கல் 3, 3 2 6, 6 4 24, 24 3ஆல் பெருக்கினா 72ன்னு வரும். அப்போது இந்த 3 நம்பராலே காமனாக வகுப்படுற மொதல் மடங்கு பார்த்தீங்கன்னா 72. இந்த 72 இந்த 200 300க்குள்ளே எந்தெந்த நம்பரால் வகுப்படும்னு பார்க்கணும். ஓகேவா? 72ஓட மடங்கு என்ன? 72. அதோட 72 கூட்டினா 144. அதோட ஒரு 72 கூட்டினா 216. அதோட ஒரு 72 கூட்டினா 8 8 2 288. அதுக்கு மேலே 72ன்னு போனாக்கா 300க்கு மேலே போயிடும். அப்போ அது தேவையில்லை. ஓகேவா? இதுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 200க்கும் 300க்கும் இடையில தான் தேவை. 200க்கும் 300க்கும் என்னென்ன இருக்குது? 216 288 தான் இருக்குது. அப்போ 216 288 தான் 72ஆல் வகுப்படுன்றதுனால இந்த 3 எண்ணாலையும் வகுப்படும். நீங்கள் வேணால் இந்த 2 நம்பரையும் 6ஆல் 8ஆல் 9ஆல் வகுத்து பார்த்துக்கோங்க, கரெக்டாக வகுப்படும். அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை நம்பர்? 2 நம்பர் வகுப்படும். ஓகேவா? ஆன்சர் என்ன? 2 அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேவா? இது வந்து எல்சிஎம் பொது மடங்கு கண்டுபிடிச்சி போடுற எல்சிஎம் வைசிஎம் கணக்கு. ஓகேவா? எல்சிஎம் கணக்கு மீச்சியமாக கண்டுபிடிச்சி அதை வச்சு போடுறது. இதுக்கு ஆன்சர் 2. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு படித்து பாருங்கள். பின்வருவனவற்றின் மீப்போமா காண்க அப்படின்னு சொல்லி அந்த XYZ மாதிரி கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மீப்போமானாக்கா மீச்சியமானு அர்த்தம். அதாவது மீச்சிறு பொது மடங்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மீப்போவான்னு கேட்கல. மீப்போமானாலும் மீச்சியமானாலும் ஒன்று தான். எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னால் நம்ம இதில் என்ன கண்டுபிடிப்போம்? இருக்கிறதுலேயே அதிக வேல்யூவாக எடுத்துக்கோமா? இப்போ பாருங்கள், x² எக்ஸ் ஸ்கியூப்னு இருக்குது. எது அதிகமாக இருக்குது? எக்ஸ் ஸ்கியூப் தானே. அப்போ எக்ஸ் ஸ்கியூப் எடுத்துக்குவோம். ஒய் ஸ்கியூப்னு இருக்குது. அப்போது ஒய் ஸ்கியூப் தான் அதிகமாக. அப்போது ஒய் ஸ்கியூப் எடுத்துக்குவோம். இசட் ஸ்கியூபு Z² இசட்னு இருக்குது. அப்போ இசட் ஸ்கியூப் தான் அதிகம். இசட் ஸ்கியூப் எடுத்துக்குவோம். XYZல கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் இங்கே 90, இங்கே 150, 225 இருக்குது. இந்த 90 150 225 மட்டும் தானாவத்தில் கண்டுபிடிச்சா முடிஞ்சது. தானாவத்தில் போடலாமா? 5ஆல் போடலாம். 5ஆல் போட்டால் 1 5 5 மிச்சம் 4 8 5 40 3 5 15 0 4 5 20 மிச்சம் 2 5 25 18 30 45 3ஆல் வகுப்படுமா? 3ஆல் போட்டால் 6 10 15ன்னு வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா இது 2 ரெட்டப்படை, இது வந்து ஒத்தப்படையில் இருக்குது. 3ஆலே போடலாம். 3ஆல் போட்டால் 7 3 6, இந்த 10 அப்படியே வரும். 5 3 15. இப்போ 5ஆல் போடலாமா? 5ஆல் போட்டால் 2 2 1ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் போட்டால் 1 1 1ன்னு வந்துட்டு. அப்போ இதை எல்லாத்தையுமே பெருக்குனாக்கா
அதுதான் பார்த்திங்கன்னா மீப்போவா. 5 கடைசியாக பெருக்கும் 3 9 9 2 18 18 5ஆல் பெருக்குன்னா அப்படியே பாதி 9 ஆக்கி கூட ஒரு 0 மறுபடியும் 5ஆல் பெருக்குன்னா இதில் பாதி 9னா 8ல் பாதி 4 மிச்சம் 1 5 கூட ஒரு 0 அப்படின்னு சொல்லி போட்டால் முடிஞ்சுது. அப்போ 450. அப்போ இந்த பக்கத்தில் ஒரு 450 போட்டுக்கிட்டு தான். ஓகேவா? 5ஆல் பெருக்கிறதுக்குலாம் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போது இதுதான் அதோட மீப்போமா. இது எங்கே இருக்குது பாருங்கள், சாய்ஸில் ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேவா? இந்த 450ன்னு போட்டு கொடுத்துருப்பாங்க, ஆனால் XYZல மாற்றிருப்பாங்க. XYZ கொடுத்துட்டு இந்த மாதிரி கூட மாற்றிருக்கலாம் 225, அதையும் போட்டக்கூடாது. கரெக்டாக மீப்போமா பார்த்து போடணும். ஓகேவா? இதெல்லாம் சின்ன கணக்கு தான். அடுத்த கணக்கு பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். மீச்சீமா காண்க அப்படின்னு சொல்லி 1/3 5/6 2/9 4/27 கொடுத்துருக்காங்க. அதாவது பின்ன எண்ணுக்கு மீச்சீமா கண்டுபிடிக்கணும். பின்ன எண்ணுக்கு மீச்சீமா எப்படி கண்டுபிடிக்கிறது? எது தேவையோ அது மேலே. ஓகேவா? இப்போ மீச்சீமா தேவைன்னா மேலே இருக்கிற நம்பர். ஓகேவா? அவன் மேலே இருக்கிற நம்பருக்குலாம் LCM கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற நம்பருக்கு HCF மீப்போவா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ 1/3 5/6 2/9 4/27ன்னு இருக்குன்னா இந்த 1 5 2 4க்கு மீச்சீமா கண்டுபிடிக்கணும். 5 2 4 இதை எப்படி போட்டாலும் பார்த்தீங்கன்னா 2ஆல் வேணால் ஒரு தடவை போடலாம். 5 1 2ன்னு வரும். இப்போ அப்படியே இருக்குன்னா 5 2 20 5 2 10 10 2 20ன்னு வரும். அப்போ மேலே 20. கீழே இருக்கிற நம்பருக்கெலாம் மீப்போவை கண்டுபிடிக்கணும். மீப்போவனா சின்ன நம்பர் எடுத்துக்க வேண்டியதான். 3 6 9 27. இதை காமனாக 3ஆல் வேணால் ஒரு தடவை போடலாம். 2 3 9ன்னு வரும். கீழே ஒரு இடத்துல 1 வந்துட்டுன்னு உடனே மீப்போவை வந்து கீழே 3 தான். அப்போ /3 அப்படின்னு சொல்லி 20 / 3 தான் ஆன்சர்னு போட்டலாம். ஓகேவா? LCM ஆஃப் நியூமரேட்டருக்கு மேலே இருக்கிற நம்பருக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா LCM எடுக்கணும். HCF ஆஃப் டினாமினேட்டர். ஓகேவா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக எது தேவையோ அதை மேலே இருக்கிற நம்பருக்கு எடுக்கணும். எது தேவையில்லையோ அது கீழே இருக்கிறது. ஓகேவா? இப்போ மீச்சீமா தேவைன்னா மேலே இருக்கிறதுக்கு மீச்சீமா, கீழே இருக்கிறதுக்கு மீப்போவா. இப்போ இதுலேயே மீப்போவான்னு கேட்டிருந்தாங்கனாக்கா மேலே இருக்கிற நம்பருக்கு மீப்போவா கண்டுபிடிக்கணும். மேலே இருக்கிற நம்பரில் இது 1 தான் இருக்குன்னு ஒன்றுன்னு வந்துடும். கீழே இருக்கிற நம்பருக்கு மீச்சீமா கண்டுபிடிக்கணும். மீச்சீமா பொறுத்த வரைக்கும் 27 பெரிய நம்பர்னு 1/27ன்னு வரும். நீங்கள் வேணால் மீப்போவா கண்டுபிடிச்ச பாருங்கள், 1/27 தான் வரும். பார்த்த உடனே இதுக்கெல்லாம் ஆன்சர் போடலாம். ஓகேவா? எது தேவையோ அது மேலே, எது தேவையில்லாமல் அடுத்து இருக்கோ அது வந்து கீழே அப்படின்னு சொல்லி இந்த பின்ன எண்களுக்கான மீச்சீமா ஃபார்முலா வச்சுக்கோங்க. ஓகேவா? 15 25 40 75 ஆகியவற்றால் சரியாக வகுபடும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மிகப்பெரிய 4 இலக்க எண். 4 இலக்க எண்ணில் மிகப்பெரிய எண்ணா எதை சொல்லுவோம்? 4த்துலையுமே 9 9ன்னு வரணும். ஒரு 4 டிஜிட் இருக்குன்னா 9 9 9 9ன்னு 4 டிஜிட் வந்ததுன்னா இதுதான் அதுலேயே இருக்கிற பெரிய நம்பர். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா நம்பராலையும் காமனாக வகுபடணுமா. அப்போனா நம்ம என்ன பண்ணணும்? இந்த எல்லா நம்பரும் வகுபடுற காமனான நம்பர் என்னன்னு LCM ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மீச்சீமா கண்டுபிடிக்கணும். அப்போ 15 25 40 75க்கு LCM கண்டுபிடிச்சா 5ஆல் போடலாமா? 3 5 15 25 8 40 1 5 மிச்சம் 2 5 25ன்னு வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 5ஆலேயே போடலாம். 3 1 5 8 3 15ன்னு வரும். மறுபடியும் 2 3 காமனாக வந்துட்டு அப்போ 3 அதால் போட்டால் 1 3 3 1 8 3 9ன்னு வரும். சாரி 1 3 3. அப்போ 8ன்னு கீழே வந்துட்டு இதை மறுபடியும் 2 2ஆல் போட்டுட்டு இருக்கிறதுக்கு அதோடையே விட்டுறலாம். அப்போ இது எல்லாத்தையுமே பெருக்குமா? கடைசியாக தான் 5 பெருக்கணும். 3 24 24ஓட 5 பெருக்குனாக்கா ரெட்டப்படை அப்படியே பாதியாக்கணும்னாக்கா 1 2 கூட ஒரு 0. மறுபடியும் 5ஆல் பெருக்கணுமா? இது ஒரு ரெட்டப்படை அப்படியே பாதியாக்கணும்னா 6 0 கூட ஒரு 0. அப்போது 600 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னாக்கா LCM. 600 அப்படின்றது இந்த நம்பர் எல்லாத்தாலையும் வகுக்கிற நம்பர். ஆனால் அவங்க கேட்குறது மிகப்பெரிய 4 இலக்க எண்ணுன்றனால இந்த 999 இந்த 600ஆல் எத்தனை தடவை போகுதுன்னு பார்த்து மீதம் ஒரு நம்பர் வரும். கரெக்டாக இந்த 999 இந்த 600 வகுக்காது. மீதி ஏதோ ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை இந்த 9999லேருந்து கழிச்சிட்டா முடிஞ்சுது. அப்போது இந்த 9999 இந்த 600ஆல் வகுக்கணும். 600ஆல் வகுத்தா ஒரு 600 600 அப்படின்னு சொல்லி வரப்போ பேலன்ஸ் என்ன வரும்? 9 9 3ன்னு வரும். ஒரு 9 கீழே இறக்கணும்னாக்கா 3999ல் எத்தனை தடவை இந்த 600 வரும்? 0 விட்டுருங்க. 6 6 36. அப்போ 6 தடவை போடலாமா? 3900ன்றப்ப 6 தடவை போட்டோம்னாக்கா 3 36 00 வரும். அப்போது 9 9 3ன்னு வரும். இதுக்கப்புறம் எந்த நம்பரும் இல்லை. 399 கம்மியாக இருக்கணும். அதாவது இந்த 9999லேருந்து இந்த 399 கழிச்சா வர நம்பர் தான் இந்த எல்லா எண்ணாலையும் வகுப்படுற மிகப்பெரிய 4 இலக்க எண்ணாக இருக்கும். அப்போது 9999 அது 399 கழிச்சா 0 0 6 9.
9600 அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய 4 இலக்க எண். இந்த 4 நம்பராலேயே வகுப்படும். நீங்கள் வேணால் இப்போ இந்த 4 நம்பராலேயே வகுத்து பார்த்தீங்கன்னா இந்த 9600 கரெக்டாக வகுப்படும். ஓகேவா? இதான் அந்த 4 இலக்க எண். இந்த வீடியோ இது வரைக்கும் போதும். அடுத்தடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் இருக்கிற டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம். தொடர்ந்து அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம சேனலோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.